எங்கள் உடம்பு முடியலை, இருந்தாலும் பிள்ளைய தோசை இருக்குதுங்க, சுட்டு தர்றோம்ல. நாத்தனார் வந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்த்துச்சு, அதுக்கப்புறம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம தானே பார்க்கணும். என்ன நண்டு சரி சரி மருந்து எங்கடா வச்சுட்ட? யார் பாக்ஸில்? உன் பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டியா? சரி, இப்போ அதுக்கு என்னடா? திட்ட மாட்டேன்டா செல்லக்குட்டி. அடுத்தவங்க தான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் தான் அம்மா திட்டுவேன். அடுத்தவங்க தான் யாரதையும் தெரியாமல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கீழே கிடந்தா கூட எடுத்து மிஸ்ஸிட்ட கொடுத்துட்டு, மிஸ் இது கீழே கிடந்துச்சுன்னு கொடுத்துடணும். நம்ம கையில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உன்னோட பென்சிலை மட்டும்தான் நீ பக்குவமாக வச்சுக்கிறணும், தப்பாக பக்குவமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் திட்டுவேன். இது அவளாக கொடுத்தாளா உனக்கு? புகழரசி உனக்கு கொடுத்தாளா எழுத? நீ மறந்து எடுத்துகிட்டு வந்துட்டியா? சரி, கரெக்டாக நாளைக்கு போய் ஞாபகத்தோட புகழரசி கையில் இந்த அம்மானு கொடுத்துடணும், சரியா? அதுக்காகலாம் உன்னை திட்ட மாட்டேன், ஒன்றும் பயப்படாதீங்க செல்லக்குட்டி. நான் வெத்த கட்டி மகளை பற்றியில் பயந்துக்கிட்டு வந்து சொல்லுது. சரிடா பட்டு, அம்மா கொட முடியல, இருங்க அம்மா தோசை ஊற்றி தரேன், கொஞ்சம் நேரம் பேர் உட்காரிக்கா, நம்ம சாப்பாடு ஊற்றி தரேன். சரிடி பட்டு, நல்ல பிள்ளை மாடுக்குட்டி, நல்லா படிக்கணும். சரி போங்க போங்க. என் பிள்ளைய பற்றிக்கலாம் எம்பிட்டு ஒரு அறிவுண்டு தெரியாமல் எடுத்துகிட்டு வச்சா அது நான் எழுதி யார் பென்ஷன் கேட்பில்ல, அதுக்காக முன்னக்கூடியே சொல்கிறா பார்த்துக்கங்க. பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி வளர்க்கணுமுங்க. பிள்ளைய படிப்பு முக்கியம் அப்படின்றத விட ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்குற பெற்றவங்க இருக்கிறத இருந்தால் நல்லது பார்த்துக்கங்க. ஏண்டுகளுங்க, படிப்புன்றது ஒரு அறிவு தான், அதை எப்படி வேணாலும் வளர்த்துக்கிறலாம். ஆனால் ஒழுக்கன்றது நம்ம தாய் தப்புன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்குறப்பதான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு நல்ல ஒரு இதாக கொடுத்துட்டு போகிறோம்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க, உடம்பு முடியல. பிள்ளைகளுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு பேசான்னு தூங்கணுங்க.